வணக்கம் நண்பர்களே. இது காதலின் மொழி. இன்னைக்கு நாம கேட்க போற கதைய தொடங்கலாம் வாங்க. அரக்கனை ஆளும் அக்ஷரா கதையின் 21வது அத்தியாயம். நகரின் மத்திய சிறைச்சாலை. நள்ளிரவின் அமைதியை கிழித்துக் கொண்டு அவ்வப்போது ஒலிக்கும் காவலாளிகளின் பூட் சத்தம் மட்டுமே அங்கு ஜீவனுள்ள ஒன்றை போல உலாவிக் கொண்டிருந்தது. அந்த பிரம்மாண்டமான சிறை வளாகத்தின் மிக ஆழமான அதிநவீன பாதுகாப்பு வசதிகள் நிறைந்த அந்த தனிமை சிறை அறையில் அடைக்கப்பட்டிருந்தான் விக்ரம் ரத்தோர். அறையின் சுவர்களில் படர்ந்திருந்த மங்கலான மஞ்சள் வெளிச்சத்தில் அவனது உருவம் ஒரு காயம்பட்ட மிருகத்தை போல காட்சியளித்தது. ஆரியனின் இரும்பு போன்ற கரங்கள் இறக்கிய அடியில் அவனது முகம் உருக்குலைத்திருந்தது. பிளவுபட்ட உதடிகளில் இருந்தும் உடைந்த புருவத்திலிருந்தும் வடிந்த ரத்தம் உறைந்து போயிருக்க எலும்புகள் வீங்கி சிவந்திருந்தன. ஒவ்வொரு மூச்சுக்காற்றின் போதும் அவனது உடலெங்கும் வலி உயிரை பிழிந்தது. ஆனால் அந்த உடைந்த உடலிலும் அவனது கண்கள் மட்டும் அடங்க மறுத்தன. அங்கே தனித்து போகாத பழிவாங்கும் வெறியும் கோபக்கனலும் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தன. தன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கிய ஆரியனை ஒரே அடியாக அழித்தொழிக்கும் எண்ணம் மட்டுமே அவனது மூளையின் ஒவ்வொரு நரம்பிலும் துடித்துக் கொண்டிருந்தது. திடீரென அந்த அமைதியை உடைத்துக் கொண்டு பலத்த இரும்பு கதவின் பூட்டுகள் விலகும் சத்தம் கேட்டது. கிரீச் என்ற உராய்வு ஒளியுடன் அறையின் கதவு மெல்ல திறக்கப்பட வெளியே நின்றிருந்த காவலரின் நிழலை தாண்டி ஒரு உருவம் உள்ளே நுழைந்தது. கையில் ஒரு தடிமனான ஆவணக்கோப்புடன் கவலையும் பதற்றமும் தோய்ந்த முகத்தோடு உள்ளே அடியெடுத்து வைத்தார் அவனது வழக்கறிஞர். விக்ரமின் நிலையை பார்த்ததும் அதிர்ச்சியில் உறைந்து போனார். வழக்கறிஞர் கதவு சாத்தப்பட்டதும் மூச்சை பலமாக இழுத்துவிட்டு விக்ரமின் அருகில் பதற்றத்துடன் நெருங்கி வந்தார். அவனது கோரமான முக அமைப்பும் கண்களில் எரியும் வெறியையும் கண்டபோது அவருக்கு தொண்டை அடைப்பது போலிருந்தது. கையில் வைத்திருந்த தடிமனான ஆவணக்கோப்பை இறுக்கமாக பிடித்தபடி அறையின் 4 மூலைகளிலும் இருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஒருமுறை நிமிர்ந்து பார்த்தார். சார், நிலைமை நாம நினைச்சதை விட ரொம்ப மோசமா இருக்கு என்று நடுங்கும் குரலில் மெல்ல தொடங்கினார். வெளியே நடந்த எல்லாமே நமக்கு முற்றிலும் எதிரா திரும்பிடுச்சு. ஆரியன் சும்மா இல்ல, அவனோட ஒவ்வொரு நகர்வும் ரொம்ப பக்காவா இருக்கு. அன்னைக்கு நைட் நடந்த சம்பவத்தோட ஜிபிஎஸ் லொகேஷன் டேட்டா, சேட்டலைட் டிராக்கிங் ரிப்போர்ட்னு சகல ஆதாரத்தையும் கோர்ட்ல சமர்ப்பிச்சுட்டான். அது மட்டும் இல்லாம மேலிருந்து வந்த நேரடி உத்தரவால கமிஷனர் ஆபீஸும் இந்த கேஸ்ல தீவிரமா இறங்கி இருக்காங்க. போலீஸ் தரப்புல இருந்து பயங்கரமான பிரஷர் இருக்கு சார். அவர் நெற்றியில் இருந்த வேர்வையை துடைத்துக் கொண்டே மேலும் தொடர்ந்தார். நீங்க வெளியே வந்தா சாட்சிகளை கலைச்சிடுவீங்கன்னு சொல்லி அரசு தரப்பு வழக்கறிஞர் ஜாமீன் மனுவை எதிர்க்க ரொம்ப பலமா பிளானோட காத்துட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில நமக்கு சாதாரண ஜாமீன் கிடைப்பது கூட கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லாத ஒண்ணு. நீதிமன்றமும் இந்த வழக்க தனி கவனத்துல வச்சு விசாரிக்குது. அடுத்து நாம என்ன செய்ய போறோம்னு எனக்கு உண்மையிலே புரியல சார். வழக்கறிஞர் பதற்றத்தில் வார்த்தைகளை கொட்டி முடித்ததும் அந்த இருண்ட அறையில் சில நொடிகள் மயான அமைதி நிலவியது. விக்ரம் தன் வீங்கிய கண்ணிமைகளை சிரமப்பட்டு உயர்த்தினான். வீங்கி சிவந்திருந்த கன்னத்தின் நரம்புகள் புடைக்க பிளவுபட்ட உதடுகளின் ஓரத்திலிருந்து உறைந்திருந்த ரத்தத்தின் மீதே அவனது உதடுகள் மெல்ல வளைந்து ஒரு கொடூரமான புன்னகையாக மாறியது. அந்த சிரிப்பு அறையின் உறைந்த அமைதியை கிழித்துக் கொண்டு ஒரு நரியின் ஊளையை போல ஒலித்தது. தன் காயம்பட்ட வலது கரத்தை மெதுவாக உயர்த்தியவன் உடைந்த கட்டை விரலால் தன் உதட்டோரம் அழிந்த இரத்த துளியை துளைத்து வீசி எறிந்தான். அந்த வழியிலும் அவனது உடலெங்கும் கடுமையான வலி ஊடுருவியது. ஆனால் அதை அவன் பொருட்படுத்தவே இல்லை. வழக்கறிஞரை தன் கூர்மையான பார்வையால் ஊடுருவியபடி ஒவ்வொரு வார்த்தையையும் மிக நிதானமாக, அதே சமயம் அழுத்தமாக சொன்னான். அவனது பதிலை கேட்டு அதிர்ச்சி அடைந்த வழக்கறிஞர், சார் என்ன சொல்றீங்க என்பது போல புருவங்களை உயர்த்தினார். விக்ரம் தனது கைகளை மாற்றி அமைத்துக் கொண்டு பின்னோக்கி சாய்ந்தான். வெளியே இருந்த ஆரியன் என்னை என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா இந்த சிறைக்குள்ள அவன் கைகள் அவ்வளவு சீக்கிரம் நீள முடியாது. இங்கிருந்தபடியே அவனோட ஒவ்வொரு அசைவையும் நான் கணிக்க போறேன். நான் வெளியே வர்றதுக்கு முன்னாடி அவனுக்கும் அவனை சார்ந்தவங்களுக்கும் நான் கட்ட போற வலை இந்த சிறைச்சுவர்களுக்குள்ள இருந்துதான் உருவாக போகுது. நான் கேக்குற 2 விஷயத்த உடனே பண்ணு. என்ன சார்? வழக்கறிஞர் குரல் நடுங்க கேட்டார். 1, ஏஜே குழுமத்தோட ஷேர்களை சந்தையில திடீர்னு ஒட்டுமொத்தமா விற்க சொல்லி நம்ம ஆட்களை வச்சு பிரஷரை உருவாக்கு. கம்பெனியோட ஷேர் மதிப்பு ஒரே நாள்ல பாதாளத்துக்கு போகணும். ஆரியனோட பொருளாதார சாம்ராஜ்யம் அதிரணும். சற்று இடைவெளி விட்டு தன் குரலை இன்னும் தாழ்த்தி கொடூரமான தொனியில் தொடர்ந்தான். 2வது,
நம்ம இன்ஃபார்மர் ஆளுக்கு உடனே மெசேஜ் அனுப்பு. பங்களாவுக்குள்ள ஆரியன் எப்படி சரியா அந்த ரகசிய இன்விசிபிள் டோர் வரைக்கும் வந்தான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். நம்ம ஆளுங்கள்ல யாரோ ஒருத்தன் ஆரியனுக்கு பின்னாடி இருந்து தகவல் கொடுத்துட்டே இருக்கான். அந்த எட்டப்பன் யாருன்னு உடனடியா கண்டுபிடி. விக்ரமின் விழிகளில் கொடூரமான பழிவாங்கும் திட்டம் தீயாக மிளர்ந்தது. அக்ஷராவை என்னால அடைய முடியலனா என்ன? அவ புருஷனோட சாம்ராஜ்யத்தையே நான் சுடுகாடாக்குவேன். அவனது அச்சுறுத்தும் வார்த்தைகள் அந்த சிறை அறையின் சுவர்களில் எதிரொலித்தன. 2 நாட்களுக்கு பின் மருத்துவமனையின் அந்த அமைதியான சிறப்பு பிரிவுக்கு வெளியே காலத்தின் நகர்வு கூட அத்தனை மெதுவாகத்தான் கடந்து கொண்டிருந்தது. சுவரில் தொங்கிய கடிகாரத்தின் முள் நகரும் டிக் டிக் சத்தம் மட்டுமே அந்த பெருமூச்சுகளுக்கு நடுவே எதிரொலித்துக் கொண்டிருந்தன. ஆரியன் ஏற்பாடு செய்திருந்த நாட்டின் முன்னணி பெண் மனநல மருத்துவர் டாக்டர் வித்யா அதிநவீன தீவிர சிகிச்சை பிரிவின் கதவை திறந்து மெதுவாக வெளியே வந்தார். அவளது முகத்தில் படிந்திருந்த தீவிரமான சிந்தனை கோடுகளும் கவலையும் நிலைமையின் அச்சுறுத்தும் தீவிரத்தை அப்பட்டமாக உணர்த்தின. வாசலிலேயே ஒரு கூண்டில் அடைக்கப்பட்ட காயம்பட்ட சிங்கத்தை போல அங்குமிங்கும் பதற்றத்துடன் உலாத்தி கொண்டிருந்த ஆரியன் மருத்துவர் வெளியே வந்ததை கண்டதும் அடுத்த நொடியே அவரிடம் பாய்ந்து வந்தான். தூக்கமில்லாத அவனது கண்கள் தவிப்பிலும் பயத்திலும் சிவந்து துடித்தன. டாக்டர், அக்ஷரா எப்படி இருக்கா? அவகிட்ட பேசுனீங்களா? அவ மனசுல என்னதான் இருக்குது? என்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டேங்கிறா டாக்டர். ஆரியனின் குரலில் இருந்த கட்டுப்பாடற்ற அவசரம் தன் ஆருயிர் மனைவியை பற்றிய ஆழ்ந்த அக்கறையும் ஒரு சேர வெளிப்பட்டன. அவனது கைகள் அறியாமலேயே நடுங்கின. டாக்டர் வித்யா தன் கையில் இருந்த மருத்துவ கோப்பை மெதுவாக மூடிவிட்டு ஆரியனை ஆழ்ந்து பார்த்தார். அவளது பார்வையில் ஒருவித பரிதாபமும் அதே சமயம் நிலைமையின் விபரீதமும் கலந்திருந்தது. ஆரியன் சார், அக்ஷராவோட மனநிலை இப்போ ரொம்பவே பலவீனமா இருக்கு. நாம இங்க நின்னு பேசுறதை விட கொஞ்சம் தனியா பேசுறதுதான் நல்லது. என் கேபினுக்கு வாங்க என்று கூறியபடி நடைபாதையை நோக்கி நகரத் தொடங்கினார். மருத்துவரின் அந்த தீவிரமான அமைதி ஆரியனின் நெஞ்சிற்குள் ஏதோ ஒரு பேராபத்தின் வரவை உணர்த்துவது போல பெரிய புயலை கிளப்பியது. இருவரும் மருத்துவமனையின் அமைதியான பிரத்யேக கலந்தாய்வு அறைக்கு சென்றனர். அறைக்கதவை மெதுவாக மூடிவிட்டு தன் இருக்கையில் அமர்ந்த டாக்டர் வித்யா ஒரு கனமான பெருமூச்சை வெளிப்படுத்தினார். ஆரியன் சார், நீங்க கணிச்சது 100க்கு 100 உண்மை. அக்ஷரா மேடம் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த திடீர் மன உளைச்சலும் அதிர்ச்சியும் வெறும் இந்த விக்ரமோட கடத்தலால மட்டுமே உருவானது இல்ல. விக்ரம் ரத்தோர் அவங்க கிட்ட அத்துமீறி நடந்துகிட்ட விதம் அவங்களோட ஆழ் மனசுக்குள்ள இத்தனை வருஷமா பூட்டி வச்சிருந்த ஒரு பயங்கரமான கசப்பான கடந்த கால சம்பவத்தை மீண்டும் வெளியே தோண்டி விட்டுருக்கு. ஆரியன் அதிர்ச்சியோடு நிமிர்ந்து உட்கார்ந்தான். அவனது புருவங்கள் சுருங்க இதய துடிப்பு எகிரியது. கடந்த கால சம்பவமா? என்ன சொல்றீங்க டாக்டர்? அக்ஷராவுக்கு முன்னாடியே என்ன ஆச்சு? டாக்டர் வித்யா தன் கைகளை கூப்பிக்கொண்டு, அக்ஷரா மேடம் என்கிட்ட மனசு விட்டு பேசும்போது ரொம்பவே உடைஞ்சு போயிட்டாங்க ஆரியன் சார் என்று கூறியபடி அக்ஷரா கண்ணீரோடு தன்னிடம் பகிர்ந்த அந்த இருண்ட கடந்த கால பக்கங்களை விவரிக்க தொடங்கினார். அக்ஷரா மேடம்க்கு சின்ன வயசுலயே அவங்களோட அம்மா அப்பா இருவருமே ஒரு கொடூரமான விபத்துல இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட தாத்தாவோட அரவணைப்புல அவரோட கண்டிப்பிலையும் அளவு கடந்த அன்பிலையும் தான் வளர்ந்திருக்காங்க. அவங்களோட பள்ளி பருவம், அதாவது +2 படிச்சுட்டு இருந்தப்போ ஒரு நாள் ஸ்கூல் முடிஞ்சு ரொம்ப நேரம் கழிச்சு தனியா வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு ஒரு கொடூரமான அனுபவம் நடந்திருக்கு. ஒரு காமுகன் அவங்கள வழிமறிச்சு வன்புணர்வு செய்ய முயன்று இருக்கான். அவளோட பயந்த அலறல் சத்தம் கேட்டு அந்த வழியா வந்த அவங்களோட ஸ்கூல் டீச்சர் தான் சரியான நேரத்துக்கு வந்து அவங்கள காப்பாத்தி இருக்காரு. அந்த நபரை அடைச்சு விரட்டிட்டு அக்ஷராவை ஆடைகள் கிழிந்த நிலையில சுயநினைவு இல்லாம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அந்த பிஞ்சு வயசுல நடந்த அந்த சம்பவம் அவங்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலையும் ஒட்டுமொத்த ஆண்களை பார்த்தாலே ஒருவித அருவருப்பையும் அதிர்ச்சியையும் உருவாக்கி இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட தாத்தா அவங்கள மாச கணக்குல பெரிய பெரிய சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போய் தொடர் கவுன்சிலிங் கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அந்த பயத்துல இருந்து வெளியே கொண்டு வந்திருக்காரு. வருஷங்கள் கடந்ததுல அந்த சம்பவம் அவங்களோட ஆழ் மனசுக்குள்ள ஆழமா புதைஞ்சு போயிருந்தது. ஆனா இன்னைக்கு விக்ரம் ரத்தோர் அவங்கள கடத்தி அவங்க மேல கை வச்சு தவறான முறையில அணுக முயன்ற அந்த நொடி அவங்களோட அந்த பழைய +2 பயங்கரம் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்துருச்சு ஆரியன் சார். அதான் இன்னைக்கு அவங்க எந்த ஆணை பார்த்தாலும் தன்னை மீண்டும் யாரோ சீண்ட வர மாதிரி நினைச்சு பயத்துல அலறுறாங்க, கதறுறாங்க. டாக்டர் வித்யா சொல்லி முடித்ததும் ஆரியன் அப்படியே ஸ்தம்பித்து போய் அமர்ந்திருந்தான். அவனது ரத்தம் உறைந்து போவது போல் இருந்தது. நெஞ்சில் இடிவிழுந்தது போன்ற வலியோடு
வார்த்தைகளின்றி அந்த அறையின் வெறுமையை வெறித்து பார்த்தான். வணிக உலகில் எத்தனையோ கொடூரமான சதித்திட்டங்களை, எதிரிகளின் தந்திரங்களை ஒற்றை ஆளாக நசுக்கி எறிந்த அவனது இரும்பு நெஞ்சம் முதன்முறையாக ஒட்டுமொத்தமாக நொறுங்கி போனது. தான் உயிரினும் மேலாக நேசிக்கும் தன் அக்ஷரா தன் வாழ்நாளில் இவ்வளவு பெரிய ரணத்தையும் விவரிக்க முடியாத வேதனையையும் கடந்துதான் தன் கைப்பிடித்திருக்கிறாளா? இத்தனை நாட்களாக அவளது அந்த அழகான சிரித்த முகத்திற்கு பின்னால் இப்படி ஒரு இருண்ட கருப்பு பக்கம் ஒளிந்திருந்ததா என்பதை நினைக்கும் போதே ஆரியனின் ரத்தம் கொதித்து பொங்கியது. அவனது கைகள் தன்னிச்சையாக இறுகி கைகளின் நரம்புகள் புடைத்துக் கொண்டு வெடித்துவிடும் போல் மாறின. சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் விக்ரம் ரத்தோரை இப்போதே சென்று துண்டு துண்டாக வெட்டி சாய்க்க வேண்டும் என்ற அசுரத்தனமான பழிவாங்கும் வெறி அவனுக்குள் காட்டு தீயாக பரவியது. ஆனால் அதே வேளையில் அந்த கடும் ஆத்திரத்திற்கும் உணர்ச்சி பெருக்கிற்கும் நடுவே ஆரியனின் கூர்மையான மூளைக்குள் ஒரு மிகப்பெரிய கேள்வியும் சந்தேகமும் உருவானது. அவன் மருத்துவரை நிமிர்ந்து பார்த்தான். அவனது கண்கள் கலங்கியிருக்க குரலில் ஒரு குழப்பமும் தாங்க முடியாத தவிப்பும் ஒரு சேர கலர்ந்திருந்தது. டாக்டர், எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சுத்தமா புரியவே இல்லை. டாக்டர் வித்யா அவனது உணர்ச்சிகரமான மாற்றத்தை அமைதியாக கவனித்தபடி, கேளுங்க ஆரியன் சார் என்றார். அவளுக்கு ஆண்களை பார்த்தாலே அந்த பழைய கசப்பான சம்பவம் ஞாபகம் வந்து அருவருப்பும் பயமும் வந்து கதறான்னு சொல்றீங்க. இப்ப கூட வெளியில இருந்த ஆகாஷையும் சந்தோஷையும் பார்த்ததும் அவ அந்த அளவுக்கு பயந்து நடுங்கி கதறி அழுதா. ஆனா நான் உள்ள போனப்போ என்கிட்ட மட்டும் அவ ஏன் அப்படி நடந்துக்கல? ஆரியன் தன் கரங்களை ஒன்றோடு ஒன்று பலமாக பிசைந்தபடி தொடர்ந்தான். நான் அவளை நெருங்கும் போதோ அவளை தொட்டு ஆறுதலா அணைக்கும் போதோ அவளுக்கு எந்த பயமும் அருவருப்பும் வரலையே டாக்டர். மாறாக அவ என்னை இன்னும் இறுக்கமா கட்டுப்பிடிச்சுக்கிட்டா. என் மார்பில தன்னோட முகத்தை புதைச்சுக்கிட்டுதான் அவ ஓன அழுது தன் மனசை அமைதிப்படுத்திக்கிட்டா. உலகத்துல இருக்கிற மத்த எல்லா ஆண்களையும் பார்த்து பயந்து நடுங்குற அவளுக்கு என்கிட்ட மட்டும் அந்த பயம் ஏன் வரல? என்ன மட்டும் அவளோட ஆழ் மனசு எப்படி எந்த தயக்கமும் இல்லாம முழுசா ஏத்துக்க முடிஞ்சது? இதுல ஏதாச்சும் முரண்பாடு இருக்கா டாக்டர்? ஆரியனின் இந்த கேள்வியையும் அவனது குரலில் இருந்த அந்த ஆழமான தவிப்பையும் கேட்டதும் டாக்டர் வித்யாவின் முகத்தில் படர்ந்திருந்த அந்த தீவிரமான சிந்தனை கோடுகள் மறைந்து ஒரு மெல்லிய நெகிழ்ச்சியான புன்னகை அரும்பியது. அவர் நாற்காலியில் சற்று பின்னோக்கி சாய்ந்து உட்கார்ந்து ஆரியனை மதிப்போடு பார்த்தார். ஆரியன் சார், நீங்க கேட்கறது ஒரு சாதாரண மனுஷனின் இயல்பான கேள்வி. ஆனா இதுக்கான பதில் ஒரு பெண்ணோட ஆழ்மன உளவியல்ல தான் ஒளிஞ்சிருக்கு. எனக்கு தயவு செஞ்சு புரியும்படி சொல்லுங்க டாக்டர். ஆரியனின் குரலில் பதற்றமும் எதிர்பார்ப்பும் நிறைந்திருந்தன. ஒரு பொண்ணுக்கு தான் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பாலியல் அதிர்ச்சியோ ஆண்களை பற்றிய பயமோ அருவருப்போ இருந்தாலும் அவளோட ஆழ் மனசுல ஒரு குறிப்பிட்ட ஆண் மேல அசைக்க முடியாத நம்பிக்கையும் எல்லையற்ற காதலும் இருந்தா மட்டும்தான் தன்னோட மிகப்பெரிய பயத்தையும் தாண்டி அவளால அந்த நபரை கட்டுப்பிடிச்சு அடைக்கலம் போக முடியும். டாக்டர் வித்யா ஒரு நொடி நிறுத்தி அவனை கூர்ந்து பார்த்து அழுத்தமான குரலில் தொடர்ந்தார். அக்ஷரா மேடத்தோட ஆழ் மனசுல இந்த உலகமே என்னை அழிக்க நினைச்சாலும் என் ஆரியன் என்னை எதுவுமே ஆகாம காப்பாத்துவான். அவன்தான் என் பாதுகாப்பு, அவன்தான் என் உலகம் அப்படிங்கிற பிம்பம் ஆழமா பதிஞ்சிருக்கு சார். அந்த கடத்தல்கார மிருகம் அவளை தொட்ட போது ஏற்பட்ட அந்த அருவருப்பையும் பயத்தையும் உங்களோட ஒரு அணைப்பு மட்டும்தான் அவளுக்கு பரிசுத்தமான காதலா மாத்த முடியும்னு அவளோட மனசு முழுசா நம்புது. சுருக்கமா சொல்லணும்னா அவங்க வாழ்க்கையில அவங்க எதிர்கொண்ட அந்த மிகப்பெரிய பயத்தை விட உங்க மேல அவங்க வச்சிருக்கிற காதல் பல நூறு மடங்கு பெருசு ஆரியன் சார். உங்களை அவங்க அந்த அளவுக்கு உருகி உருகி காதலிக்கிறாங்க. மருத்துவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஆரியனின் நெஞ்சிற்குள் சம்மட்டி அடியாக விழுந்தது. அவனது இதயத்தின் ஆழம் வரை அந்த வார்த்தைகள் ஊடுருவி பாய்ந்தன. அவனையும் அறியாமல் அவனது கலங்கிய கண்களிலிருந்து ஒரு துளி கண்ணீர் கன்னத்தில் வழிந்தோடியது. வணிக உலகமும் எதிரிகளும் தன்னை ஒரு இரக்கமில்லாத அசுரன் என்று அஞ்சு நடுங்கும் வேளையில் தன் உயிர் மனைவியின் ஆழ்மனதில் தான் மட்டுமே ஒரே பாதுகாப்பு அரண் என்பதை உணர்ந்த போது அவனுக்குள் எல்லையற்ற காதலும் அவளை இந்த நிலைக்கு ஆளாக்கி விட்டோமே என்ற குற்ற உணர்ச்சியும் ஒன்றாக பொங்கி வழிந்தன. தேங்க்ஸ் டாக்டர் என்று தழுதழுத்த குரலில் கூறிய ஆரியன் மெதுவாக அங்கிருந்து எழுந்து பாரமான இதயத்தோடு மீண்டும் அக்ஷரா இருக்கும் அறையை நோக்கி நடைபோடத் தொடங்கினான். ஐசியு அறையின் கதவை மென்மையாக திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் ஆரியன். அறையின் உறைந்த அமைதியில் அக்ஷராவின் சீரான மூச்சுக்காற்றின் சத்தமும் அவளது இதய துடிப்பை காட்டும் கருவியின் பீப் ஒலியும் மட்டுமே மெலிதாக கேட்டுக்கொண்டிருந்தன. அங்கே பிரம்மாண்டமான மருத்துவமனை படுக்கையில் படுத்திருந்த அக்ஷரா சக்தி வாய்ந்த மயக்க மருந்தின் தாக்கத்தினால் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளது தாமரை போன்ற முகம் இரக்கமே இல்லாமல் வெளுத்து போயிருந்தது. அவளது பிஞ்சு மணிக்கட்டுகளில் போடப்பட்டிருந்த வெள்ளை கட்டுகளை பார்த்தபோது ஆரியனின் இதயத்தில்
கூர்மையான ஈட்டி கொண்டு குத்தியது போல் வலித்தது. ஆரியன் அடிமேல் அடி வைத்து மூச்சுக்காற்றை கூட அடக்கியபடி அவளது கட்டிலின் அருகில் சென்றான். அவனது அசுரத்தனமான கம்பீரம் அவள் முன்னால் ஒரு பக்தி நிறைந்த வழிபாடாக மாறியிருந்தது. அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தவன் அவளது மெல்லிய பஞ்சு போன்ற கரத்தை மிகவும் லேசாக சின்னதாக அழுத்தம் தந்தால் கூட அவளுக்கு வலித்து விடுமோ என்ற கவனத்தோடு தன் இரு கரங்களுக்குள்ளும் ஏந்தி கொண்டான். தூக்கத்திலும் அவளது உதடுகள் லேசாக நடுங்கிக் கொண்டிருப்பதை அவன் கவனித்தான். அந்த பயங்கரமான கடந்த கால நினைவுகள் அவளது கனவிலும் வந்து அச்சுறுத்துகிறதோ? அவன் மெதுவாக குனிந்து அவளது வாடிய நெற்றியில் தன் ஈரமான உதடுகளை பதித்து ஒரு நீண்ட ஆழமான முத்தத்தை கொடுத்தான். அவனையும் அறியாமல் அவனது விழிகளில் இருந்து திரண்ட கண்ணீர் துளி ஒன்று அக்ஷராவின் கன்னத்தில் விழுந்துருண்டது. அக்ஷரா, அவளது காதருகே மிக மெல்லிய குரலில் முணுமுணுத்தான் ஆரியன். உன் மனசுல இவ்ளோ பெரிய காயத்தை வச்சுக்கிட்டுதான் என்கிட்ட இவ்ளோ நாளா எதுவுமே நடக்காத மாதிரி சிரிச்சு பேசிட்டு இருந்தியாடி. உன்னை அறியாம உனக்குள்ள புரிஞ்சு கிடந்த அந்த பயத்தை அந்த பாவி விக்ரம் ரத்தோன் மறுபடியும் தூண்டி விட்டுட்டானா? அவனது குரல் மெல்ல மாறத் தொடங்கியது. சில நொடிகளுக்கு முன் இருந்த அந்த எல்லையற்ற காதலுக்கு பதிலாக அவனது தொனியில் அசுரத்தனமான கொடூரம் குடியேறியது. அவனது கண்கள் சிவந்து தாடை நரம்புகள் புடைத்தன. உன் ஆழ் மனசு என் மேல வச்சிருக்கிற இந்த அசைக்க முடியாத நம்பிக்கைய நான் என் உயிரை கொடுத்தாவது காப்பாத்துவேன் அக்ஷரா. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த விக்ரம் ரத்தோருக்கு மரணம் கூட ரொம்பவே சொகுசான தண்டனையாதான் இருக்கும். அவன் அனுபவிக்க போற உண்மையான நரகம் இனிமேதான் ஆரம்பமாக போகுது. அக்ஷராவின் கரத்தை மென்மையாக படுக்கையில் வைத்தவன் அவளது தலையை கோதிவிட்டான். இப்போது கதவு மெதுவாக திறக்கப்பட்டு ரித்விகா உள்ளே வந்தாள். அண்ணன், ரித்து, நீ அக்ஷரா பக்கத்திலேயே இரு. அவ முடிச்சானா உடனே எனக்கு போன் பண்ணு. நான் வெளியே சில வேலைகளை முடிச்சிட்டு வந்துடுறேன் என்று ஆரியன் கட்டளை இட்டான். சரிங்க அண்ணன், நான் பாத்துக்கிறேன். நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. ஆரியன் படுக்கையில் மீண்டும் ஒரு முறை லேசாக கண்மூடி அமைதியாக இருக்கும் அக்ஷராவின் மலர்முகத்தை கடைக்கண்ணால் பார்த்தான். அவளது நெற்றியில் அரும்பியிருந்த கூந்தல் கற்றையை மென்மையாக ஒதுக்கிவிட்டு கண்களில் அவளது முகத்தை பதித்துக் கொண்டான். அடுத்த நொடி அவனது மென்மை மறைந்து ஒரு பயங்கரமான வேட்டைக்காரனின் பாவனை அவனது முகத்தில் குடியேறியது. தன் சட்டையின் பொத்தான்களை இறுக போட்டபடி பாரமான காலடிகளுடன் அந்த அறையை விட்டு வெளியேறினான். மருத்துவமனையின் வரவேற்பை கடந்து வெளியே வந்த ஆரியனின் முகம் முற்றிலும் மாறியிருந்தது. அங்கே மென்மையும் காதலும் நிறைந்திருந்த கணவன் மறைந்து எதிரிகளை சுட்டரிக்கும் அந்த சாணக்கிய அசுரன் வெளிப்பட்டிருந்தான். மருத்துவமனை நடைபாதையில் ஆரியனின் பூட்ஸ் காலடிகள் ஒவ்வொன்றும் இடி முழக்கம் போல எதிரொலித்தன. அவனது முகம் உறைந்த பனிக்கட்டியை போல இறுகி இருக்க கண்களிலோ கொழுந்துவிட்டு எரியும் நரகத்தின் அனல் வீசியது. வெளியே காத்து கொண்டிருந்த அவனது நம்பிக்கைக்குரிய ஷாடோ டீமின் தலைவன் கதிர் ஆரியனின் இந்த அசுர ரூபத்தை பார்த்ததுமே சுதாரித்துக் கொண்டு விரைவாக முன்னே விழுந்தான். ஆரியன் தன் கோட்டின் கைமடிப்புகளை சரி செய்தபடி ஒரு கொடூரமான அமைதியுடன் கேட்டான். கதிர், விக்ரம் ரத்தோடு இப்போ எங்க இருக்கான்? ஆரியனின் குரலில் பரவியிருந்த அந்த அனல் காற்று கதிரையே ஒரு நொடி உறைய வைத்தது. அவன் தன் போனை பார்த்தபடி விரைவாக பதிலளித்தான். சார், அவனை போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல வச்சு கமிஷனரும் ஸ்பெஷல் டீமும் தீவிரமா விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரணை முடிஞ்சதும் இன்னும் சில மணி நேரத்துல அவனை பலத்த பாதுகாப்புடன் மத்திய சிறைச்சாலைக்கு மாத்துறதுக்கான ஏற்பாடுகள் வேகமா நடக்குது. அதை கேட்ட ஆரியனின் உதட்டோரங்களில் ஒரு பயங்கரமான கொடூரமான சிரிப்பு பூத்தது. அந்த சிரிப்பில் இரக்கத்தின் ஒரு துளி கூட இல்லை. சென்ட்ரல் ஜெயிலா? சட்டத்தோட பாதுகாப்பாளர்களுக்குள்ள அடைக்கலம் ஆயிட்டா அவன் தப்பிச்சுட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் போல. கதிர், கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து ஜெயிலுக்கு அவனை கூட்டிட்டு போற வழியில அந்த விக்ரம் ரத்தோட முன்னாடி நிக்கணும். எனக்கு இந்த சட்டத்தின் தயவும் தேவையில்லை, அந்த போலீஸோட விசாரணையும் தேவையில்லை. என் பொண்டாட்டி கண்ணுல ரத்த கண்ணீரை வர வச்ச அந்த பாவிக்கு இனி நான் தான் நீதி, நான் தான் தண்டனை. ஆரியனின் வார்த்தைகளில் இருந்த அந்த தீர்க்கமான ஆக்ரோஷம் கதிரின் நரம்புகளிலும் பழிவாங்கும் வெறியை தூண்டியது. அவன் கண்களில் தீப்பொறி பறக்க உடனே தலையசைத்தான். 100% புரிஞ்சது சார். கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து ஜெயில் வேன் கிளம்புன சில நிமிஷத்துல வழியில வச்சு அவனை தூக்குறதுக்கான அத்தனை ஏற்பாடுகளையும் நான் உடனே கவனிக்கிறேன். ஆரியன் தன் கருப்பு நிற சொகுசு காரை நோக்கி கம்பீரமாக நடைபோட்டான். காரின் கதவை திறந்து ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்த போது அவனது மனக்கண் முன் அக்ஷராவின் கலங்கிய கண்களும் அவளது மணிக்கட்டில் இருந்த வெள்ளை கட்டுகளும் மட்டுமே வந்து நிழலாடின. காரின் என்ஜின் ஒரு அசுரனின் உருமலை போல கர்ஜித்துக் கொண்டு சீறி பாய்ந்தது. அக்ஷராவின் ஆழ் மனதில் உறைந்திருக்கும் அந்த பயங்கர ரகசியத்தையும் அவளது கடந்த கால காயத்தையும் அறிந்த ஆரியன் விக்ரம் ரத்தோருக்கு கொடுக்க போகும் அந்த கொடூரமான தண்டனை என்ன?
அக்ஷரா விழித்தெழும்போது ஆரியனின் இந்த அசுர அவதாரத்தை ஏற்றுக்கொள்வாளா? இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.